ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்திருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது. ஜோதி தரிசனம் ஒன்று இருக்கிறது. மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம். இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. கன்னிராசி மெய்யன்பர்களே, உங்களுக்கு சனியுடைய தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் ஆறுதல் அடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு 9ல் குரு இருக்கிறார். அந்த குரு பகவான் சற்று உங்களுக்கு ஆதரவாகவும் சனியுடைய தாக்கத்தை தீர்ப்பதாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் சிறப்பாக செய்வீர்கள். ஆயினும் உடனிருந்தே கொள்ளும் ஒரு சில விஷக்கிருமிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதை விளக்கவும் தெரியாமல் நீங்களே உங்களுக்குள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு அனுபவமாக கருதி அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். உங்களுடைய பலமும் பலவீனமும் சேர்ந்து தான் ஒரு இயல்பு நிலையில் உங்களை பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லோரையும் சுலபமாக நீங்கள் நம்பி விடுவீர்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருக்கும். இருப்பினும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றார்கள். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மற்றும் ஆலய தரிசனங்களை செய்யுங்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பைரவர் தரிசனம் இன்னும் கூட கூடுதலான சிறப்பாக இருக்கும். சூரியன் புதன் உங்களுக்கு தனுசில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ராசி அதிபதி புதன் பகவான் தனுசில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சிறிது ஆறுதலாகவும் ஏதுவாகவும் உதவியாகவும் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே எதற்கும் கவலை வேண்டாம். ஆலய தரிசனம் சென்று சிறப்பாக செய்து வாருங்கள். கன்னியில் கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி என்றாலும் அதில் ஒரு சற்று ஏமாற்றமும் சில செயல்களால் உங்களுக்கு நீங்களே பாதகமான நிலையும் சென்றுவிடும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைகள் சிறந்ததாக இருந்தாலும் ஒரு சிறு நிகழ்ச்சிகள் கூட தலைக்கீழாக புரட்டி போட்டுவிடும். அந்த களத்திர ஸ்தானத்தில் சமசப்தமி என்று சொல்லக்கூடிய கன்னிக்கு 7ஆம் இடம் மீனத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவி உறவு மற்ற அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய உறவுகளும் பாதிக்கின்ற விதத்தில் இருந்தால் கூட
உங்களுடைய சாதுரிய குணத்தால் சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலும் எச்சரிக்கை தேவைதான்.